மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் உண்மையிலே கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். தொடர்ந்து ஊழியங்கள், தொடர்ந்து பயணங்கள், வெள்ளி சனி மற்ற காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள், அலுவலக காரியங்கள், இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தருடைய பலன் தேவை. ஆமேன். ஆகவே எங்களை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களில் அதிகமாக நினைக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தொடர்ந்து ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த சில ஆலோசனைகளை குறித்து நம்ம தொடர்ந்து சில நாட்களாகவே நம்முடைய சகோதரர் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு, அந்த வலிமையான, அதாவது ஒரு ஃப்ரூட்ஃபுல் ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4, 6, 7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அடுத்த வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமேன். நம்மை கவலைப்படுத்துகிற, நம்மை வேதனைப்படுத்துகிற, இருதயத்தில் சமாதானத்தை கெடுக்கிற நிறைய காரியங்கள் வரும் பொழுது நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். எங்க போறோம்? ஆண்டவருடைய பாதத்துக்கு தான் போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்துல போகும் பொழுது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கிறதா? கவலை நீங்குகிறதா? பிரச்சனைகள் மாறுகிறதா? ஒரு அமைதல் நம்முடைய வீட்டில் உண்டாகிறதா என்று யோசித்து பார்த்தால் அநேக நேரங்கள்ல இல்லை. ஆமேன். எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளோ நேரம் தேவனுடைய பாதத்துல இருந்து அப்பா எனக்கு இதை தாரும் தாரும் என்று கேட்டு பார்த்துட்டேன், ஆனா ஒண்ணுமே நடக்கலையே என்று சொல்லி அநேக நேரங்கள்ல நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நீங்க எப்படி ஜெபிக்கணும் என்று ஒரு நல்ல ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இடைவிடாமல் ஜெபிக்கணும், வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும், இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்த ஆண்டவர் இப்பொழுது நமக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணணும். கவலைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, தேவைகள் இருக்கும் பொழுது, மனுஷர்கள் உங்களை நெருக்கும் பொழுது, இப்படி பல விதங்கள்ல நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்க ஜெபிக்கணும். ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் வரணும்னா எப்படி ஜெபிக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம், ஜெபம். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பொதுவா எப்படி நம்ம ஸ்தோத்திரத்தை கையாள்வோம் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எப்படி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை நினைக்கும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே நான் ஜெபித்தேன், எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க, அதற்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கிறோம் இல்லையா? அற்புதங்களை செஞ்சுட்டீரப்பா, பாதுகாத்தீரப்பா, தாங்கி செல்ல கிருபை பாராட்டினீரப்பா, நீர் கிருபையாய் நடத்தினீர், எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் 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 சொல்லி ஆண்டவரை நம்ம துதிப்போம். எப்போது? அற்புதங்கள் செய்து முடித்த பிறகு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், கவலை உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது, நீங்க கவலைப்படும் பொழுது, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த கவலைகளை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. எப்படி தெரியப்படுத்துங்க? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும். ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்துல ஸ்தோத்திரங்களையும் சேர்த்து நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கப்பா, ஆனாலும் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அவரை துதிக்க 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 நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய காரியத்தை, ஒரு அற்புதங்களை செய்து நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார். அது எப்படிப்பட்ட சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ
சமாதானம். அந்த 7ஆம் வசனத்தை வாசிப்போமா திரும்பவும்? 7ஆம் வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். அப்பொழுது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதாவது நீங்க யோசித்து யோசித்து பார்த்தால் கூட உங்களால் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய சிந்தையை ஆட்கொள்ளும். அப்ப எப்பொழுது நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது. ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். இடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு உடனே வருகிற வார்த்தை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் தாவீது சொல்வது போல 34ஆம் சங்கீதம் 1 வசனத்துல சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்போதும், எக்காலத்திலும், எல்லாவற்றிலும். யோசித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நன்மை செய்த பொழுது மட்டும்தான் நம்ம துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல சாதகமான சிச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பாதகமான சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஒரு வேதனையான சிச்சுவேஷன் வரும் பொழுது, இருதயம் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, இருதயத்துல வேதனை வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, மனிதரால நெருக்கப்படும் பொழுது, நமக்கு விரோதமாக நம்ம கூட இருந்தே மக்கள்லாம் பேசும் பொழுது இருதயம் கலங்குகிற அந்த சூழ்நிலையில நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, எல்லா சூழ்நிலையிலும் உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த ஜெபத்துக்கு ஒரு எஃபெக்டிவ் உண்டு. ஆமென். ஒரு பவர் உண்டு. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஃபர்ஸ்ட் தேவ சமாதானம் வந்துடும். தேவ சமாதானம் வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும், கர்த்தர் அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க, நீ ஜெபம் பண்ணும் பொழுது எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ணி 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 நீ ஜெபம் பண்ணு. அப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது எப்படின்னா சீக்கிரமா ஆண்டவர் இடத்துல போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க, அந்த ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்துக்கு இந்த ஸ்தோத்திரம் ஒரு விங்ஸ் மாதிரி, இறக்கை மாதிரி. ஒரு பறவை ஃபாஸ்டா பறப்பதற்கு ரெக்கை அவசியம் இல்லையா? அந்த விங்ஸ் இருந்தா ஃபாஸ்டா பறக்கும். அதே மாதிரி தான் அந்த ஜெபத்துக்கு ஸ்தோத்திரம் தான் விங்ஸ். அந்த விங்ஸை வச்சு ஸ்தோத்திரம் 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 சொல்லி சொல்லி ஜெபித்து பாரு, சீக்கிரமா அந்த ஜெப ஆண்டவரிடத்துல போகும், சீக்கிரமா ஆண்டவரிடத்திலிருந்து பதிலை உனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி கொடுப்பாங்க. உண்மைதான். அவங்க எப்பவுமே ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய ஜெப வேளையில எவ்வளவு நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம், எவ்வளவு நம்ம முறுமுறுக்கிறோம், எவ்வளவு அழுகிறோம், எவ்வளவு நேரம் கர்த்தரில் களி கூறுகிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா? இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலே நிறைய தேவ மனிதர்கள் ஸ்தோத்திரத்தை ஆயுதமாக பயன்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி துதித்ததை ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அதன் விளைவாக அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மனிதர் யோசபாத் ராஜா. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல யோசபாத் ராஜாவை குறித்து ரொம்ப தெளிவா எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவம். அடிக்கடி நம்முடைய சகோதரர் இதை குறித்து பேசுவாங்க.
அடிக்கடி யோசபாத்தை குறித்து. ஸோ உங்களுக்குமே மனப்பாடமா தெரியும், இருந்தாலும் திரும்ப ஒரு முறை நம்ம தியானிப்பதுல தவறு கிடையாது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். முதல் வசனம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், நிறைய பேர் எல்லா பக்கத்திலும் யோசபாத்தை நெருக்கினதை பார்க்கிறோம். முற்புறம், பிற்புறம், வலது பக்கம், இடது பக்கம், எல்லா பக்கத்திலும் யோசபாத்தை சுற்றி எதிரிகள் வளைந்து கொண்டார்கள். எதிரிகள் வளைந்து கொண்ட அந்த நேரத்துல அவருக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பிலிப்பியர்ல சொல்லப்பட்டது போல அவங்களுடைய ஒரு கவலை வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, என்ன ஆகுமோ தெரியலையே, இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோசபாத் பயப்படுறான். பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுகிறான். உபவாசத்தை கூறி 4ஆம் வசனத்துல எல்லாரும் சேர்ந்து கர்த்தரிடத்திலே சகாயம் தேட அவர்கள் கூடினார்கள், அவரை தேடி வந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா பக்கத்திலும் இருக்க மக்கள் பயத்தின் நிமித்தமாக ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவரை தேடி வந்து, ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்தை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யனே தெரியல என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்து விட்டு 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 19ஆம் வசனம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா கம்பீரமாய் துதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்த மக்கள், உபவாசித்து ஜெபிக்க வந்த மக்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிவிட்டு மாத்திரம் போகல. யுத்தம் முடியல, ஆனா அதற்கு முன்பாகவே அவர்கள் கர்த்தரை கம்பீரமாய் துதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை யுத்தம் முடிந்த பிறகு, வெற்றி அடைந்த பிறகு, ஒரு இளைப்பாறுதல் வந்த பிறகு அவர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணா ஓகே. ஏன்னா இது வசனத்தின் கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது அவங்க கடைசியில, அதாவது பெராக்காவுக்கு வந்தாங்க. இந்த அதிகாரத்துல கடைசியில பெராக்காவுக்கு வந்தாங்க. சத்துருக்கள் மேல களி கூற பண்ணினதினால அவர்கள் மகிழ்ச்சியாயிருந்தார்கள், கர்த்தரை துதித்தார்கள், பெராக்காவிலே அவர்கள் கொண்டாடினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இது ஓகே, இது நம்மெல்லாம் செய்கிற காரியம். வெற்றி அடைந்த பிறகு, இளைப்பாறுதல் வந்த பிறகு, அற்புதம் நடந்த பிறகு, செழிப்பு வந்த பிறகு, கொள்ளையிட்ட பிறகு ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்றது, இது எல்லாருமே செய்யற காரியம். ஆனா சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறாங்க, அந்த பயம் போகல, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க செய்த காரியம், கர்த்தரை கம்பீரமாய் மகா சத்தத்தோட துதித்தார்கள். ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அழகாக பேசி கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் ரொம்ப கஷ்டமா இருக்குதா? எல்லா பக்கத்திலும் நெருக்கமா இருக்குதா? குடும்பத்துல ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனையை தூக்கி போட்டுட்டு வேற வேலையை பார்க்கலான்னா சரீரத்துல பலவீனம், இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பணம் இல்லை, இன்னொரு பக்கம் பயங்கரமான கடன் பிரச்சனை, இப்படி சொல்லிட்டே போலாம். இருதயத்துல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அமைதியிலே இருக்காது, சந்தோஷமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? எல்லா பக்கத்திலும் நெருக்கம். ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா இசப்பா என்று பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லா பக்கத்திலும் நெருக்கம் வரலாம். ஆனா அந்த நேரத்துல ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்கணும், ஒரு பக்கம் ஆண்டவரை துதிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே, என்னுடைய ஜெப நேரத்துல ஸ்தோத்திரத்தையும் அதிகமாக கூட்டி நாமை துதித்து கொண்டே ஜெபிப்பேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும், துதிக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும், எல்லாவற்றிலும் நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உம்மை நன்றியோடு துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி
நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா யுத்தத்துக்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து யுத்தம் பண்ணி நிற்கும் பொழுதும், அந்த சத்துருக்கள் முன்பாக நிற்கும் பொழுதும் அவர்கள் கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை பாடி துதி செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணிருங்க, இன்றைக்கு சொல்லிருங்க, என்னுடைய ஜெபத்துல இன்னும் பதில் வராமல் இருப்பதற்கு காரணம் நான் துதிக்கல. சொல்லி பாருங்களேன், யோசித்து பாருங்க, நினைச்சு பாருங்க. நீங்க அந்த அளவுக்கு துதிக்கிறீங்களா? நீங்க துதிக்கிறீங்களா? பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா துதிங்க. ஏன்னா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ சமீபத்துல ஒரு தேவ மனிதனுடைய அந்த ரைட்டிங் வாசித்தேன். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிறார்களோ, எதிரிகள் பெருக 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 பந்தி எவ்வளவு பெருசாகுதா? பந்தியும் பெரிதாகி கொண்டிருக்கிறது, பந்தியும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. அதனால சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எதிரிகள் பெருகட்டும், சத்துருக்கள் வரட்டும், நமக்கு எதிராக பேசட்டும், என்ன வேணா செய்யட்டும், ஆனா நான் துதிக்கிற ஆண்டவரே, நான் துதிக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் என்னோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் வாழ்க்கையில எவ்வளோ ஜோமணி பார்த்துட்டேனே, எவ்வளோ ஆண்டவரிடத்துல மன்றாடி பார்த்துட்டேனே, என் விண்ணப்பங்களை எழுதி 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 வைத்து பேப்பரா புக்கா போயிடுச்சே தவிர ஒரு ஜெபத்துக்கு கூட பதில் கிடைக்கலையே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். துதிங்க, கம்பீர சத்தமாய் துதிங்க. அதெப்படி துதிக்க முடியும்? அதெப்படி கம்பீர சத்தமாய் துதிக்க முடியும்? துதிச்சுதான் ஆகணும், ஜெபித்துதான் ஆகணும். ஜெபத்தோடு துதியும் சேர்ந்து செலுத்த 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 அந்த துதியின் அந்த வாசனையை, அந்த தூபவர்க்கத்தின் வாசனையை கர்த்தர் முகர்ந்து பார்ப்பார், முகர்ந்து பார்ப்பார். ஆமேன். நன்றி பலிபீடம் கட்டணும்னு ஃபாதர் அழகா பாடுவார் இல்லையா? இப்போ நன்றி பலிபீடம் கட்டுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, துதி செலுத்துங்க. வேதத்திலே சங்கீதம் 8ஆம் சங்கீதத்துல ஒரு அருமையான வசனம் உண்டு. பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட, பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று சங்கீதம் 8ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா அதே இது மத்தேயு 21ல திரும்ப எழுதும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது சொல்லுவார், குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர் என்று வாசிக்கவில்லையா என்று கர்த்தர் கேட்கிறார். சோ பகைஞனையும் பழிக்காரனையும், நமக்கு விரோதமாக நம்மை பகைக்கிறவர்களையும், மனுஷங்களை விட பிசாசு தான் ரொம்ப பகைப்பான் இல்லையா? நம்ம தேவ திட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நம்மளை நிம்மதியா இருக்க விடவே மாட்டான். அவன் சத்துரு, அவன் பகைஞன், பழிக்காரன், நம்ம மேல பழிய சொல்லிட்டே இருப்பான். ஆனா இந்த பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போடுவதற்கு ஒரே வழி துதி. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. இந்த நாளிலிருந்து அதிகமாக ஆண்டவரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதியுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஆண்டவரை நோக்கி துதித்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு உங்களுடைய எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் சத்துருவின் கிரியைகளை அழித்து போடுவார். இங்க ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்துல நமக்கு 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமா? 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென், ஆமென். பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனே, தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அது எப்படியா? ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? ஒரு பெரிய காரியம். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி உங்களுக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்காக, உங்களுக்கு விரோதமாய் வருகிற பேசுகிற மனிதர்களுக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவங்க என்னை பத்தி இப்படி பேசிட்டாங்க, எனக்கு விரோதமாய் இவங்க வர்றாங்க, ஸ்தோத்திரம்ப்பா நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ரிசல்ட் என்ன தெரியுமா?
யார் யார் விரோதமாய் வந்தார்களோ, யோசபாத்துக்கு எதிராக யார் யார் வந்தார்களோ அவர்கள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். சொல்லி பாருங்களேன், எல்லாரும் சொல்லி பாருங்க. எல்லாரும் இந்த சூழ்நிலையில நம்ம வந்திருப்போம்ல, யோசபாத்துடைய சூழ்நிலையில எல்லா பக்கத்திலும் நெருக்கம், எல்லா பக்கத்திலும் மக்கள் நமக்கு விரோதமா பேசியிருப்பாங்க இல்லையா? நீங்க உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கும் போதே ஒருவேளை ஆமா ஆமா இப்படிதான் என் சூழ்நிலை அப்படி நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா ஆண்டவர் துதிக்கும் பொழுது, துதியோடு கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழும்படி கர்த்தர் செய்தார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:11. அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். 15ஆம் வசனம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இந்த வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார்கள். அப்போ ஜெபம் ஒரு பக்கம், இன்னொரு விதமான ஜெபம் என்ன தெரியுமா? விசாரிக்கும்படி போனார்கள். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஜெபம் பண்றோம், ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்றோம், நடக்கல. அப்ப நடக்கல அப்படின்ன உடனே அதுக்கு பதில் வரல, நம்முடைய இருதயத்திலும் அந்த வேதனை மாறல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா விசாரிக்கணும். ஜெபத்தின் அடுத்த கட்டம் விசாரணை. அப்போ விசாரிக்கணும். இது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல நிறைய பேர் விசாரித்தார்கள். ரெபேக்காளுடைய கற்பத்துல குழந்தைகள் மோதிக்கொண்ட பொழுது, கற்பத்துல இருக்கும்போதே இப்படி ஆனால் வெளியே வந்த பிறகு எப்படியோ என்று சொல்லி விசாரித்ததை பார்க்கிறோம். விசாரித்தாள். தாவீது நிறைய சந்தர்ப்பங்கள்ல, ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போலாமா வேண்டாமா, ஆண்டவரே நான் இதை தொடர்ந்து பிடித்து திருப்பிக் கொள்வேனா, சிக்லாக்ல மாட்டேனா, ஆண்டவரே நான் இந்த காத்து ஊரில தங்கலாமா வேண்டாமா, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா வேணாமா, போலாமா வேணாமா, இப்படி நிறைய நேரங்கள்ல விசாரித்ததை பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், விண்ணப்பத்தை நம்ம ஏறெடுக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் விசாரிக்கிற ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். ஏன் என் வாழ்க்கையில இன்னும் அற்புதம் நடக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கல, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரிக்க போகும்பொழுதுதான் எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாருங்கள். ஆமேன். சரி, இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன். சுரமண்டல வாத்தியக்காரனை ஏன் கொண்டு வருவாங்க? எதற்காக கொண்டு வருவாங்க? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கா? இல்லை. சுரமண்டல வாத்தியக்காரன் எதற்காக என்றால், சுரமண்டலத்தை வாசித்து தேவனை பாடி துதிப்பதற்காக. சங்கீதம் 150 சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்புங்களேன். சங்கீதம் 150 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? 150:3. எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஆமேன். சுரமண்டலம், எக்காலம், வீணை, கைத்தாளம், இவை எல்லாமே எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறதுக்கு அடையாளம். ஆமேன். தாவீது ராஜா உங்களுக்கு தெரியும், அவர் தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசித்து அவர் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்பார், துதித்து கொண்டே இருப்பார். அப்பதான் அவர் வனாந்திரத்திலேயோ சுரமண்டலத்தினால துதித்தார். அந்த சூழ்நிலையில தான் அந்த பிசாசு வருது, சிங்கம் வருது, கரடி வருது, எல்லாவற்றையும் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி அந்த எல்லா பிசாசின் கிரியைகளை அழித்து போட அவருக்கு கிருபை பாராட்டினார். அவர் துதிக்கிறவராய் இருந்ததினாலதான் கோலியாத்தை வெல்ல கர்த்தர் கிருபை பாராட்டினார். அவர் தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தபடியினாலதான் சவுலுக்குள்ளே இருந்த அந்த பொல்லாத ஆவி ஓடியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்க வீட்டுல அழுது அழுது ஜெபிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அந்த பாரத்தின் வழியா போகும்பொழுதுதான் தெரியும் அந்த கண்ணீர் எவ்வளவாய் வரும்னு சொல்லி. சரி, கண்ணீர் வடிச்சாச்சு, வடிச்சு பார்த்தாச்சு, இன்னும் அற்புதம் நடக்கலைன்னா தேவனிடத்துல விசாரியுங்க. விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரிக்கணும்? சுரமண்டலத்தோடு கூட விசாரிக்க வேண்டும். அப்ப சுரமண்டலம் துதியை குறிக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதி பண்ணுங்க. துதிச்சு ஏன்ப்பா எனக்கு பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள், ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் இவ்வளோ தடைகள், ஏன் நான் விரும்புகிற காரியம், நான் எதிர்பார்க்கிற காரியம் என் குடும்பத்தில் நடக்கலை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கலை, வேலை ஸ்தலத்தில் நடக்கலை, ஊழியத்தில் நடக்கலை என்று நீங்கள் ஒருவேளை வேதனையோடு இருந்தா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே கேளுங்க. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீங்க, எனக்கு தெரியும் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிட்டு இந்த காரியங்களை நீங்கள் விசாரிக்கும் பொழுது, விசாரித்து ஸ்தோத்திரம் பண்ணி சுரமண்டலக்காரனை வைத்து பாடி துதித்த பொழுதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. வார்த்தை வந்தது மாத்திரமல்ல, அதுபடியே அற்புதம் நடந்தது. வாய்க்கால், தண்ணி இல்லாத இடத்துல வாய்க்கால் முழுவதும் தண்ணி வந்தது. மோவாபியர் சத்துருக்களையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன வேதனை, அற்புதம் இல்லையா, சந்தோஷம் இல்லையா, இன்னைக்கு ஆண்டவரிடத்துல துதியோடு கூட அந்த விசாரிப்போடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்க. இந்த ஜெபம் ஒரு எஃபெக்டிவா இருக்கும், ஒரு வல்லமை உள்ளதா இருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க அற்புதங்களை பெற்று கொள்ளணும்னா, அதிசயங்களை பெற்று கொள்ளணும்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை பெற்று கொள்ளணும்னா, நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க ஆண்டவரை நோக்கி விசாரித்து ஜெபியுங்கள். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், யோவான் 11:41 வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மரித்தவன் இன்னும் உயிரோடு எழும்பல, கல்லு மட்டும்தான் புரட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லாசருவை வெளியவான்னு சொல்றாரு. லாசரு வெளியே வந்தான். அப்ப நம்முடைய ஆண்டவர் கூட ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக, அற்புதத்தை எதிர்பார்த்த நேரத்துல பிதாவிடத்திலே அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் செவி கொடுக்கல, இன்னும் லாசரு எழும்பல. ஆனா அதுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு நீங்க ஜோமணி பார்த்தாச்சு, ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தாச்சு, விசாரிச்சு பார்த்தாச்சு, விசாரணையோட ஸ்தோத்திரம் பண்ணி பார்த்தாச்சு. ஏன் ஆண்டவரே நடக்கல நடக்கல, ஸ்தோத்திரம் 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 சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலையே அப்படின்னா ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. அப்பா, நீங்க எனக்கு இந்த காரியத்துல அற்புதம் செஞ்சிட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நடக்கல, ஆனா நீங்க நடத்தி காட்டுவீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் எதிர்காலத்தை ஆசீர்வதித்து விட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி விட்டீங்க, ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துட்டீங்க, ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா ஜபத்துக்கும் நீங்க பதில் கொடுத்து விட்டீங்க, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இப்படி ஒரு நேர்மறையான, அதாவது ஒரு அற்புதம் செய்து விட்டது போல நினைத்து விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதுக்கு மாடலே நம்முடைய இயேசப்பா தான். ஜப வாழ்க்கையில தனி ஜபம், இரவு ஜபம், அதிகாலை ஜபம், கூட்டு ஜபம், மலையின் மேல ஏறி ஜபம், அற்புதம் நடப்பதற்கு முன் ஜபம், அற்புதம் நடந்த பிறகு ஜபம், சீஷர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பு ஜபம், இப்படி எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜப வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரியே இயேசப்பா தான். இங்க ஒரு அருமையான முன்மாதிரியை வைக்கிறார். ஒரு அற்புதம் நடப்பதற்கு முன்பாக ஜெபம் பண்ணும் பொழுதே, ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து விட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்கும் பொழுது தானாக அற்புதம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயுல நம்ம பார்க்கும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 15:36.
அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவர் கையில இருக்கிறது 7 அப்பம்தான், சில மீன்கள் தான். ஆனா ஆண்டவர் அதை எடுத்து பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன சொல்லி, என்ன நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பார்? இந்த 7 அப்பம்தான், சிறு மீன்கள் தான். இங்க இருக்கிறவங்க புருஷர் மாத்திரம் 4000 பேர், ஸ்திரீகள் பிள்ளைகள் இருக்காங்க. ஆண்டவரே, எல்லாரையும் நீர் போஷிக்க போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படிதானே சொல்லி இருப்பார் இல்லையா? அப்போ அப்படி ஸ்தோத்திரம் பண்ணதின் விளைவு பெருகியது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 7 கூடை நிறைய திரும்ப எடுத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கும் பொழுது சொல்லுங்க, பிதாவே, நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கையில இவ்வளவுதான் வருமானம் இருக்குதப்பா, ஆனால் இந்த மாத தேவைகளை சந்திக்க போறீங்களே, ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தின் நிலைமை இப்படிதான் இருக்கப்பா, ஆனாலும் நீர் எங்களை உயர்த்த போறீங்களே, ஸ்தோத்திரம். குழந்தையே இல்ல ஆண்டவரே, ஆனால் கற்பத்தின் கனியை தரப்போறீங்களே, ஸ்தோத்திரம். திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது 37 வயது 47 வயது வாலிப பிள்ளைங்க எவ்வளோ பேர் கஷ்டத்துல இருக்காங்க, திருமணம் ஆகல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்கு அல்லது எனக்கு திருமணம் நடத்தி கொடுக்க போறீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிறைய குடும்பங்கள்ல விவாகரத்துக்கு நேராக நிறைய குடும்பங்கள் போய்கொண்டு இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணும்போது, என்னால மனைவியோடு சேர்ந்து வாழ விரும்புகிறேன், ஆனா அவ தயாரா இல்லை என்று சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களோடு இணைந்து வாழ விரும்பாமல் இருக்கலாம். ஒருவேளை ஒரே வீட்டுல இருந்து அற்புதம் ஒன்றாக வாழாமல் இருக்கலாம். நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை கொடுக்க போறீங்களே, ஸ்தோத்திரம். நானும் என் மனைவியும் நானும் என் கணவரும் பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ போகிறோமே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவரவர் தன் தன் அத்தி மரத்தின் நிழலில பயப்படுத்துவார் இல்லாமல் சுகமாய் தங்கி இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே என்னை தங்க பண்ண போகிறீரே, ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் சமாதான தாவரங்களிலே நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களில் குடியிருப்பார்கள் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னீரே, அப்படி நடத்த போறீங்களே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் கடன் பிரச்சனை மாறப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து பாருங்களேன், ஜெபித்து பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போடுவார், அற்புதங்களை செய்வார், உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டாக்குவார். எல்லா சோர்ந்து போன காரியங்கள்ல உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்தும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி துதித்து 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 ஆண்டவரிடத்துல விசாரிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, விசுவாசத்தோடு விசுவாச வார்த்தைகளை அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த ஜெப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரைக்கும் எப்படியோ பரவாயில்ல, விட்டுருங்க. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுடைய எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், கவலைகள் மாறும், போராட்டங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவாய் சத்துருக்கள் பெருகினாலும் எதிரிகள் பெருகினாலும் கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்க ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. தூங்கினாலும் படுத்தாலும் எழும்பினாலும் சாப்பிட்டாலும் நடந்தாலும் குளிச்சாலும் ட்ரெஸ் மாத்தினாலும் டிராவல் பண்ணாலும் எப்பவுமே உங்க வாயில ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு இருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் என்ன செய்யுங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி இந்த காரியத்தில் அற்புதம் செய்ய போறீங்களே, ஸ்தோத்திரம். இந்த காரியம் எப்படி இருக்கும்பா, நான் ஸ்தோத்திரிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்வீங்களா அப்படின்னு விசாரிங்க. ஸ்தோத்திரத்தோடு ஸ்தோத்திரத்தோடு அவருடைய மேல பாரத்தை உங்க கவலைகள் எல்லாம் வச்சிருங்க. கண்டிப்பா கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். இந்த மாதம் முடிவதற்குள்ள நீங்க மேக்சிமம் நிறைய நேரம் கர்த்தரை துதிக்க செய்யுங்க, துதிங்க, துதியோடு கூட ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா?
அப்பா நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆண்டவரே துதித்து ஜெபிக்க, துதித்து விசாரிக்க, துதித்து ஆண்டவரே நீர் செய்ய போகிறீர் என்று உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட உங்க வாயில கொடுத்திருக்கிற ஆயுதம் துதியின் ஆயுதம். யோசபாத்துக்கு அன்னைக்கு கொடுத்த ஆயுதம் துதியின் ஆயுதம். பவுலும் சீலாவும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில, கட்டப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதி செய்த பொழுது எல்லா கட்டுகள் தானாக அருந்தது, கதவுகள் தானாக திறந்தது. ஊழியம் செய்யக்கூடாதுன்னு அடைச்சு வச்சாங்க, ஆனா சிறைச்சாலையிலேயே ஊழியத்துக்கான வாசல் திறந்தது. அந்த துதிக்கும் ஜெபத்துக்கும் துதிக்கும் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, துதிச்சுட்டே மட்டும் போயிட மாட்டேன், ஜெபிச்சுட்டே மட்டும் போயிட மாட்டேன். ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் எப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து இருக்கும் அப்பா, இணைந்து இருக்கும் அப்பா. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கைகளை உயர்த்தி உங்க இருதயத்துல என்னென்ன பிரச்சனை இருக்குது? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பிரச்சனை, மரித்து கிடக்கிற லாசரு. ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை, நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா ஆண்டவர் கையில எடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணார். நீ செவி கொடுக்க போறீங்களே, உயிரோடு எழுப்ப போறீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்பத்தை ஆண்டவரே பெருக பண்ணி போஷிக்க போறீங்களே, ஸ்தோத்திரம் என்று சொன்ன பொழுது அற்புதங்கள் நடந்ததல்லவா? அதே அற்புதம் இன்றைக்கும் இருக்குது. நீங்க உங்க இருதயத்துல என்ன பிரச்சனைன்னு கொண்டு வாங்க, உங்க வாயில ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகளிலே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த சிச்சுவேஷன்ல அப்பா கொந்தளிக்கிற சூழ்நிலையில, எதிராய் வருகிற சூழ்நிலையில, சுற்றிலும் நெருக்குகிற சூழ்நிலையில உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில, தண்ணி இல்ல, வனாந்திரமான சூழ்நிலை, ஆனால் சுரமண்டலத்தை எடுத்து துதித்தது போல உம்மை பாடி ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா, உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஒரு அபாலஷா காலவா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியானவரோடு இணைந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிரச்சனையை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த சூழ்நிலையில, பிள்ளைகள் வாழ்க்கையில, எதிர்காலத்துல, பொருளாதாரத்துல, கடன் பிரச்சனையில, இந்த வியாதி நேரத்துல அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ய போறீங்களே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்திலே கர்த்தாவே என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு துதித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இப்படி பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. என்னுடைய சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மிகுந்த உபத்திரவம், மிகுந்த நெருக்கம், மிகுந்த வேதனை, ஆனாலும் உம்மை துதிக்கிறாங்களே, நீங்க அற்புதம் செய்வீங்க நம்பி உம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்களே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. சுற்றிலும் இருக்கிற எதிரிகள் ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுவார்களாக. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லைதான், ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்து அப்பா தண்ணீரால் நிரப்பினது போல உம்முடைய பிள்ளைகளுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், களஞ்சியம் பூரணமாய் நிரம்பட்டும், குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிரம்பட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். லாசருவை உயிரோடு எழுப்பினது உண்மையானால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், உலர்ந்து போன நிலைமைகள், இனி நடக்காது, இனி முடியாது, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைக்கிற சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக அப்பா. உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்க, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் உமக்கு தெரியப்படுத்துகிற இந்த பிள்ளைகளுக்காக அற்புதங்களை செய்யுங்க அப்பா. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்
உம்முடைய பிள்ளைகள் வீடுகளை, இருதயத்தை நிரப்பட்டும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதிகளையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரை பாடி பாடி துதி செய்ய கர்த்தர் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன்.